வெல்கம் டு ஜெட் கேமிங். இன்றைக்கி நம்ம 99 இந்த ஃபால்ஸ் தான் விளாட போகிறோம். நம்ம ட்ரீட்டு கூட ட்ரீட்டு வழக்கமாக சொல்கிறதுலாம் சொல்லுமா. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கிட்டையும். ரைஸ் பரம் நான் ஒரு புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரோப்ளாக்ஸில். 99 வந்து நான் ஏலியன் கிளாஸ் வாங்குறதுக்கு டைமண்ட்ஸ் சேர்க்க போகிறேன். இதோ கீழே 80 டைமண்ட்ஸ் இருக்கா. ஓகே ஏமாம்மா வெளியே வாமா. ஏமா இதோ உள்ளே வரேன். வெளியே வாமா. ஐயோ ஐயோ எவ்வளோ சொன்னாலும் இவ கேட்க மாட்டா கைஸ். இருமா திருப்பி ஜாயின் பண்ணுவான். ஏம்மா எவ்வளோமா உன்ட்ட சொல்லுவேன். நம்மளும் இப்படியே தான் கைஸ் வெயிட் பண்ணணும். பல வாட்டி இவற்றை சொல்லிட்டேன். இவ கேட்கவே முடிக்கா. சரி இதுங்க கைஸ் லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுவாள். இவ ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சும்மா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து வந்து என்னமோ பி பயாம்னு ஒரு அப்டேட் வருது. சரி வாங்க நம்ம போய் கிளாஸஸ் வேறு ஏதாச்சும் 100 டைமண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ஒரு 20 டைமண்ட்ஸ் சீட்டு வாங்கலாம். பிரெடிஸ்கரா 1 மெடிக்கிட்டு தேவையே இல்லை. பேண்டேஜ் கூட இதுக்கு பரவாயில்ல தான் இருக்குது. இது இன்ஃபினிட்டி புல்லட்ஸா இல்லையான்னு தெரில, அதனால வேண்டாம். இது இன்ஃபினிட்டி புல்லட்ஸ் தான் கிளாஸ்போ. அப்படின்னா கேம்பிளர் வாங்கலாம். ஆனால் எனக்கு லைட்டாக தான் பிடிக்கும். வந்து என்னன்னா நான் ஏலியன் கிளாஸ் வாங்கிட்டு வேறு அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணி டைமண்ட் சேர்த்து கேம்பிளர் வாங்கிடுவேன். ஏமா டீட் இப்போயாச்சும் உள்ளே போகாமல் இருமா. எங்கேம்மா இருக்க? வந்துட்டேன். இல்லைம்மா அப்படி இல்லைம்மா. இங்கே வாமா. எதுவும் அவசரத்தில் பண்ணாதம்மா. வாழ்க்கைனோ கிரியேட் உள்ள குதி. வந்துட்டேன். யாருமா இவன் வெள்ளை சொக்கா போட்டிருக்கான்? பேசுமா. வந்ததுன்னு ஒன்றுமே பேச முடிக்க கைஸ். வேறு நம்ம சேட்ஸை இன்னும் அன்லாக் பண்ணல புது அக்கௌண்ட்டில். என் கேமரா சரியில்லையா அதனால. ஓகே வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போகலாம். என்ன கைஸ் இது இவ்வளோ டைம் எடுக்கிறோடாக. கையில் ஆக்ஸ் எடுத்து ரெடியாக போய் ஒரு மரத்தை வெட்ட வேண்டியதான். ஸ்ப்ரிண்ட் அடித்து போய் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கைஸ். ஒரு மரம் 13 ஹிட்டு கைஸ். அட்லீஸ்ட் நம்ம 5 உட்டையாச்சும் போடணும் கைஸ். கேம்ப் ஃபயர் லெவல் இல்லை. இந்த மாதிரி சாப்ளிங் ட்ராப் பண்ணுச்சுன்னா இங்கே பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரு எங்க கைஸ் 1 கைஸ். இப்போ வந்து இந்த கோலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 வெல் இருக்குது. 3 வெள்ளையுமே கோல் இருந்தால் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 2 வெள்ளையாச்சும் இருக்கணும். ஸ்க்ராப்பு எடுத்துக்கலாம். கோல். இப்போ நம்ம கேம்ப் ஃபயர் நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக கொண்டு போயிடலாம் கைஸ். ஆனால் நம்ம இப்போ இது வரைக்கும் மரம் வெட்டியாக கொண்டு போகலாம். ஏன்னா இன்னொரு கோலை நம்ம சேவ் பண்ணோம் இப்போ இது வரைக்கும். சரி விடுங்க எதுக்கு. 1 2 3 நெக்ஸ்ட் லெவல் ஏறிடுச்சு. ட்ரீட் நீ வுட்டு கலெக்ட் பண்ணுறியாமா? இல்லை ஒரே ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க கைஸ். அதுக்குள்ளே ஒரு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டா கைஸ். பாருங்க கைஸ். இந்த செஸ்ட்டில் ஆனால் ஃப்ளாஷ் லைட் கிடைக்கும். ஓகே கைஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது கைஸ்? ஸ்பியர் கைஸ். அருமை. எப்படியா? எனக்கு லக் இருக்குது கிடச்சிச்சு. பராமப்படுறா கைஸ். பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு கிட்டோட கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கிட்ட அங்கே இருமா. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிட்டலாம் பார்க்குறேன். இப்போ ஃபுல்லாக லூட்டிங் தான் பண்ண போகிறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோமா? வேண்டாம். ஓகே காய்ஸ் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்ல பொருளாக கொடுங்க. கன்னு கொடுத்துட்டாங்க. அன்ஸ்டோரு புல்லட்டை போய் தெரியாமல் ஸ்டோர் பண்ணிட்டேன் கைஸ். டேக்குக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு உருவு இருக்குது. வாடா டேய் முடிச்சு விட்டாச்சு. ஒரே ஒரு உட்டு மட்டும் போடவா கேம்ப் ஃபயர்ல? ஏம்மா உட்டெல்லாம் நீ அதில் போடாதம்மா. நல்ல பொருளாக குட் ஆக்ஸு டேக்கு சூப்பர் கைஸ். என்னது பாலு? ஒய் போட்டாச்சு பாலை. ஸ்ப்ரிண்ட் பண்ணி இப்போ இந்த பில்டிங்குள்ளே மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் கைஸ். வேறு வேணால் கிட்ட கூட சேவ் பண்ணிடலாம். சேர் ஆமாம் கைஸ். இந்த பில்டிங்கில் சேருக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி இருக்கும் கைஸ். இது நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு சேர் இருந்தாலும் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது.
இருங்க. ஏய் எதுடா கதவு டேய். இதா கதவா? ஐயோ கைஸ் எனக்கு வர கண்ணு சரியில்லை கைஸ் இந்த இடத்துல. ஃப்ளாஷ் லைட் இருந்தால் நல்லா இருக்குமே. இது செஸ்ட் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது கைஸ். ஃப்ளாஷ் லைட்டு பார்த்தியா? ஆமாம் கைஸ் வாட்ச் டவர் இருந்துச்சுல கைஸ். இருங்க இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு கண்ணா? சரி கைஸ் எனக்கு இருக்குவா உனக்கா? நான் வரும்போது வேல்யூபிளான பொருள் எடுத்துகிட்டு வரமா? உனக்கெல்லாம் கன்று கிடையாது. ரைஃபிளில் கிடச்சிச்சு. ரைஃபிளில் சாதாரண ரிவால்வர். இந்த கேப்புக்குள்ளே எப்படியாச்சும் பூந்து போயிடணும். வந்தாச்சு. இப்போது கேம்ப் ஃபயர் நோக்கி ஒரே ஓட்டம் எடுக்க வேண்டியதுதான் கைஸ். ஐ திங்க் ஸோ நம்மளால் பெட்டு கிராஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே முடிஞ்சா. ஏன்னா நான் ஸ்க்ராப்பும் நிறைய எடுத்துகிட்டு வரேன். அதே சமயம் அந்த இடத்துல இது உட்டை அவள் கலெக்ட் பண்ணி போடுவான்னு நான் நம்புகிறேன். என்னம்மா பண்ணிருக்க நீனு? நான் சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ உட்டு கலெக்ட் பண்ணுமா? சரி நான் போய் எல்லாத்தையுமே இங்கேயே அன்ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ட்ராக் பண்ணி போட்டுடலாம். அசுக்கு புசுக்கு அது எனக்கு வேணும். அதான் ஒரு கன்று இருக்குல்ல. ஐயோ இது ஒரு இது தேவை கைஸ். ஒரே ஒரு மெட்டல் தேவை கைஸ். ஐயோ ஒரே ஒரு மெட்டல் என்கிட்ட கொடுங்க. டே காலையில் ஆக்கிட்டாங்களே கைஸ். ஒன்றே மல்டிப்ளேயர் போலாம் நினச்சேன் கைஸ். அது நீ பார்க்கதாமா செய்கிற. யூஆர் ஹங்கரியா? ஃபுட் இருக்காமா? ஈட்டு வர வழியில் கொஞ்சம் பழத்தையும் சாப்பிட்டுட்டு வரமா? ஈட்டு வருகிறேன். சாப்பாடுக்காகவே வரேன். வெல்ட்ரேடர் வந்திருக்கான். எனக்கும் ஒரு பனி ஃபுட்டை கலெக்ட் பண்ணுமா? வீட்டில் 3 கறி தான் இருக்குது. வேணா தின்னுக்கோ. பனி ஃபுட்டை உனக்கு எடுத்துக்கிறியா? சாரி நீ எடுக்க முடியாது. போகிற வழியில் உள்ள எல்லா பன்னியும் உல்ஃபி எதனாலும் கில் பண்ணிடலாம் கைஸ். டேய் இருறா டேய் எங்கே போச்சு பனி ஃபுட்டு? கைஸ் வாழ்க்கைனோ போகலான்னு நினைக்கிறேன். அதான் நானும் இப்போ பண்ண போகிறேன். இங்கே உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு போய் பனி ஃபுட் காணும். நீ அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பனி ஃபுட்டு சாப்பிட்டு. வாடா என்னண்ணா? அதில் பனி ஃபுட் காணும். நீ இதுக்கு தேடிக்கு போய் கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட்டுப்போ. ஓகே गाइस வீட்ல கத்துறாங்க गाइस. गाइस கிராஸ்போ गाइस அப்பா சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க கண்டுக்காதீங்க. இத வச்சு ஒரு அடி எம்மாடியோ பின்னாடி பாருங்க गाइस. தேல் வருது. ஏண்டா தேலலாமாடா இப்போ கொண்டு வந்து தருவீங்க? ரீட் எனக்கு இப்போ இன்ஃபினிட்டி புல்லட் கன்று கிடச்சிருச்சுமா. நான் போய் கிட்ட சேவ் பண்ண போகிறேன். என்னங்கண்ணே? இன்ஃபினிட்டி புல்லட் வச்சுருக்கிற கிராஸ்போன்னு ஒரு கன்று. எனக்கு பனி ஃபுட்டுங்கம்மா. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ பனி ஃபுட் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல காணுமா? நீ ட்ரேட் பண்ணிட்டு பா அவசரத்தில். இல்லையே ட்ரேட் பண்ணல. அப்படின்னா எனக்கு குட்டாக்கோ இருக்கும்ல. டேய் கொடுத்துட்றா. கொடுத்துட்டாங்க गाइस. டேய் பெல்ட் மறந்துடாதடா. குட் சாக்கு கிட்டு. இப்போ வழியாக போய் கிட்ட சேவ் பண்ண गाइस. என்னம்மா நீங்கள் பனியை போய் கில் பண்ணிருக்க பொறுமையா गाइस? சேஃப்டியாக கில் அடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன गाइस பார்க்கவே முடிக்கான்? பனி கொள்ள முடியாது. இப்படி சாப்பிடாது நைட் போயிடும். சரி நான் சும்மா வெளியே போகிறேன். ஐயோ அப்படியே நைட்டு गाइस கீ கிடச்சிருச்சு. உல்ஃப் பெல்ட் கிடச்சிருச்சு गाइस. ட்ராக் பண்ணி எனக்கும் ஒரு உல்ஃப் பெல்ட் இருக்கா?
இல்லைம்மா வாய்ப்பே இல்லை. அப்படியே சாக்கு பையில் போட்டு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அம்மா இருமா நீ வராதம்மா நீ டையா இருவாம்மா வெளியிட்ட. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஃப்ளாஷ் லைட்டா? இப்போது சுட்டு போடுற வேண்டியதான். ஐயோ ஹங்கரி ஒன்று வீட்டுக்கு வா. கவலைப்படாதம்மா, 2 பச்சைக்கறியை சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பச்சைக்கறி சாப்பிட்டு ஸ்டேக்லாம் இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். என்னங்க கைஸ் அவன் பயன்ட்டேன் கைஸ். டேய் கரடி மாமா வராதடா. இந்த கறீஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வீட்டு டேய் விட்டுறா, நீ நான் பேஸ்க்கே ஓடுறேன்டா. கைஸ் டார்ச் லைட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போக வேண்டியதான். வந்தானா கொத்த கொத்த. இந்த இடத்துக்குள்ள என்னடா இருக்குது? கலெக்ட் பண்ணி போடலாமா? இருமா, இங்கேயும் வேணால் உட்டு கலெக்ட் பண்ணுமா. மெட்டல் என்ன கைஸ் இது மெட்டலே வரல. இப்போ பூரா அழுத்தி கொடுக்க வேண்டியதான். என்னம்மா நீ லூஸு மாதிரி உட்டை போய் கேம்பையில் போடுற? என்னம்மா நீ உன் கையில் இருக்கா இல்லையாம்மா? நீ எல்லாத்தையும் சொல்லுவ, நான் சாப்பாடுலேயே டை ஆயிடுவேன். அம்மா சாப்பிட்டீங்களா? பிளான்ட் பண்ணுமா, பார்க்காம போயிட்டுருக்கேன். மண்டேலே கொச்சி விட்டு அனுப்பி விட்டுருவேன். ஒழுங்காக பிளான்ட் பண்ணுற வேலையை பண்ணுமா. நான் தொப்பை போட்டு எக்ஸ்ப்ளோரிங்க்கு போகிறேன். லெவல் 3 தான் இருக்குது. 4 எப்படியாச்சும் கொண்டு போனோம் காய்ஸ். இல்லையே நான் ஒரு சில மரத்தில் தாம்மா கீழே விழுவோம். எதுக்கிட்டாலும் சாப்பிளிங் எதிர்பார்க்காதம்மா காய்ஸ். 3% போகிறது நல்லது. இந்த இடத்துல இல்லை இது வேண்டாம், இது ஒரு மெட்டல் தான் காய்ஸ். என்னம்மா ஐயோ ஆமால ஐயோ கொமாலன்னு கட்டிகிட்ருக்க. எதுக்குமா இந்த வம்பு உனக்கு? இந்த மெட்டலை மட்டும் எடுத்துக்கிடுவோம் கைஸ். உனக்கு செஸ்டா? அப்படியே போய் இது எடுக்கலாம். அதுக்கேமா கத்துற காய்ஸ்? இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படியாச்சும் மார்க் பண்ணணும் காய்ஸ். இல்லை போகிற வழியில் இந்த மாதிரி பெரிஸ் எல்லாம் சாப்பிட்டு இந்த செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் காய்ஸ். டேய் வராமல் டே டே டேய் அப்படியே இல்லைடா டேய், அங்கேயே நில்லு ஸ்டாச்சு. ஓடிடு சுச்சு. பேண்டேஜ் போகுது. சூப்பர் காய்ஸ். இந்த ரேடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா. கடையில் போயாச்சும் விட்டு பணக்காரன் ஆகிக்கிடுவேன். இந்த மெட்டல் இருக்குது காய்ஸ். ஐ திங்க் ஸோ கேம்ப் ஃபயர் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் இல்லை ஃபியூவல் கேன் கிடச்சா கொண்டு போக முடியும்னு நம்புகிறேன். இதே ஒரு நல்ல பொருளாக கொடுங்கடா. இன்னொரு பேண்டேஜா? டே யாரா நீங்கள் பேண்டேஜ் அள்ளுறீங்க காய்ஸ்? அப்படின்னா யூஸ்ஃபுல் தாங்க காய்ஸ். எப்படி பேண்டேஜ் தானே காய்ஸ். கோல் டயர்லாம் இருக்குது காய்ஸ். அருமை. கிட் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம் காய்ஸ். கடைசியில் ஆப்போசிட் சைடு கிட் இருக்கிற இடத்துக்கு போய் சுற்றி கிட் இருக்கிற இடத்துக்கே வந்து ஃபியூவல் கேனிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டோம். கோலை வைங்கடா உள்ள. ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ஃபியூவல் நிறையா இருக்கும் காய்ஸ். ஸோ டேய் வராங்க காய்ஸ். ஏம்மா உனக்கு எப்போம்மா காய்ஸ்? செத்துட்டேன் காய்ஸ். இருமா நீ ரிவைவ் பண்ணுவாமா? எங்கம்மா நீ இருக்க? நீ பாதுகாக்கிறதுக்கு நிறையா ஓநாய்கள் இருக்குமா? பரவாயில்லம்மா நெட்டு தானம்மா. அப்படின்னா நீ ஒரு நாள் தங்கிட்டு இங்கே காப்பாற்றவாமா, சரியாம்மா? இதுக்குள்ளேயாச்சும் போய் தங்குமா. நீ நாளைக்கு வந்து காப்பாற்று. அது வரைக்கும் நீ பேஸ்லேயே தூங்கிட்டு. நான் வேறு இப்படி படுக்க போட்டிருக்கேன். நீ காய்ஸ் நான் தூங்கிருக்கேன். இப்போ பேஸ்லாம் நல்லா தின்னுவா காய்ஸ். கடவுளே பெல்ட்ரேட்டர் நாளைக்கு வந்துடக்கூடாது. பிறகு பெல்ட்ரை வச்சு ட்ரேட் பண்ணிடுவா. உனக்கு பனி ஃபுட்டு கிடச்சிட்டாமா? கிடச்சிருச்சு. ஐயோ ஆனால் நான் எனக்கு 2 பேண்டேஜ் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கணும். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு.
இந்த பேண்ட் பனிஃபுட் எடுத்துருக்கேன். நான் ஏன் எடுக்க போகிறேன்? நான் தான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டேனே. இந்த கிராஸ் என்னடா சவுண்ட் அது? இதுக்கெலாம் நாங்களாம் பயப்பட மாட்டோம். கியர் வந்தால் தான் நாங்கள் பயப்படுவோம். அப்படியும் பயப்பட மாட்டோம், எப்பயாச்சும் தான் மாட்டோம். காலையில் எப்படா ஆகும்? 42 செகண்ட் சும்மா இருக்கணுமா? நானும் சும்மாவா இருக்கணும்? அநியாயம் பண்ணுறீங்களா? நான் என்னடா பண்ணுறேன்? நான் ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளாக கிராஃப்ட் பண்ணுமா பேஸில்? என்னது கிராஃப்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஐயோ ஏமா மெட்டலில் போட்டேன். ஐயோ போச்சு. நான் மெட்டலை இருக்குமா போட்டேன். நான் மெட்டல் வச்சு ஒரு பெட்டு கிராஃப்ட் பண்ணான்னு பரவாயில்ல கைஸ். நம்மளே நிறைய மெட்டல் தானே கைஸ் கொண்டு வரோம். பேஸில் என்ன ஜாலியாக இருக்காலும் ஏமா காலையில் ஆஃப் பண்ணுமா? வாமா ஈக்கு குடிச்சிட்டு வாமா. எங்கேயாச்சும் தின்னுட்டு வாமா. வரான்னு நினைக்கிறேன் காய்ஸ். வருவான்னு நான் நம்புறேன். ஏ வந்துட்டா. அம்மா நீ செத்துறாதம்மா. நீ சாவப்படுமா? சொன்னா கேளுமா. என்னம்மா ட்ரீட்டு ஐயோ இவ சொன்னா கேட்க மாட்டாங்க. ஓடிட்டா பாருங்க கைஸ். அதுக்குலாம் அவங்களே இவ துரத்திட்டே வந்துருக்காங்க. இவங்க ஓடிட்டே கிடக்குறா. இன்னைக்கு நைட்டு வேறு நம்மளுக்கு கட்டாயிருக்காங்க கைஸ். அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான். இவ செத்துட்டானா இன்னொரு பேண்டேஜும் போயிருமே கைஸ். வந்துட்டா கைஸ். நீ ஓடுமா. ஐயோ அடிக்கிறாங்களே கைஸ். நான் டை ஆகிடாதம்மா. கிராஸ் போக்கும் சண்டை. வடாயா மச்சி வழக்கா பச்சி ஓ உடம்ப பிச்சி போட போகிறேன் பச்சி. வாடா சுடுறா தைரியம்டா. அப்படி இருக்கணும். இருடா டெய். ஐயோ கிராஸ் போ வேறு எனக்கு கீழே போட்டானே. வெட்டுறேன்டா இன்னைக்கு நான் அவனை. சாப்பிடா. ஐயோ ரெட் ஹெல்த்து. நான் பேஸ்க்கு வரேம்மா. எம்மோ ட்ரீட்டு நீ பேஸ்க்கு ஓடுமா. உனக்கும் ரெட் ஹெல்த்து தாம்மா இருக்கு. அம்மா வாய் பேசாதம்மா. அப்புறம் செத்துட்டீங்கன்னா நான் உன்னை ரிவைவ் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ பேஸ்க்கு ஒழுங்கா ஓடுமா. கோல் தானம்மா கிடச்சிருக்கு. கோலுன்னு கைஸ். இந்த இடத்த எப்படியாச்சும் மார்க் பண்ணோம் கைஸ். ஐடியா ட்ராக் பண்ணி இங்கே போட்டுடலாம். சாக்கு பைக்கு அம்மா உனக்கு சுடவே தெரியாதுமா. உனக்கு புல்லட் கிடச்சி வேஸ்ட்டுமா. அதுக்கு உனக்கு சுடவே தெரியாது. நீ இல்லை கண்டபடி சுட்டு புல்லட் தான் வேஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சேஃப்டிக்காச்சும் பயன்படுத்திக்கிடுவேன். கைஸ் ஒரு மிஸ்டீவியஸ் குரூப்பு வராங்க கைஸ். ஐயோ கிராஸ் போவே அங்கேயே ட்ராப் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு கைஸ். ஸ்டோரி முடிஞ்சிருச்சு கைஸ். சரி பியரை வச்சே பேக்கப் பண்ணலாம். எங்கே இருந்துடா வரீங்க? கரடி ஓடா சூ வாடாயா மச்சி வழக்கா பச்சி. தெரியுமா சாவுங்கடா. நன்றாகடா. எங்களை இந்த கேப்புக்குள்ளே பேக்கே சுட்டா நல்லது. ஸோ வரான்
வாடா 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 வாடா. முடிச்சு விட்டாச்சு கைஸ். ஏய் நில்றா டேய் போடா சூ. என்ன கைஸ் இவன் ஏய் பேக்கில் படிப்போம்ல போடா. இப்போ வாடா கோபால எங்கடா போயிட்டு இருக்க? ஏய் கிட்டக்க வாடா. அடிவா நீனு. கல்டிஸ் ஜெம்மை டிராக் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்கு கல்டிஸ்? டேய் 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 என் கழுத்தில் போட சொல்லலடா. கழுத்தில் போட்டுடலாமா இங்கே? ஏய் அது எனக்கு ஏமா? சரி இன்னைக்கு கரெக்டாக பெல்ட்ரேடு வருவான் நம்புகிறேன். வந்துட்டான் கைஸ். இப்போ ஃபைனலி ஒரு ஆர்மர் எடுக்கலாம். ஐயோ ஃபுல் பெல்ட்டு எடுத்துக்க போகலாம். ஐயோ மழையும் போட்டு விட்டாங்களே காய்ஸ். இன்னைக்கு நான் அவனை முடிச்சு விட்டு நம்மளோட பொருட்களை திருப்பி எடுக்க போகிறேன் காய்ஸ். எவ்வளோ தைரியம் இருக்குண்டா. சிவப்பு சொக்கா கிராஸ் போ 2 அடியில் சாவறேன். நீ எனக்கு அவ்வளோ ஆட்டம் காமிச்சியாரா கைஸ்? ஃபர்னிச்சர் ட்ரேடர் கைஸ். இப்போ கைஸ் இதான் எதுக்கு நம்மளுக்கு கைஸ். நான் கேம்ப் ஃபயர் லெவல் 4க்கு போகவே நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். இவன் வேறு வரானே கைஸ். சாவுடா சொல்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளே கில் பண்ணியிருப்போம். டே 7ஆ அருமை. அது இப்போ என்னதுமா இருக்கு? சீக்குனா என்னதுமா? ஃபியூவல் கணக்குது. ஆமாம். ஓகே காய்ஸ் நம்ம இப்போ வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஏம்மா நான் எனக்கு ஒரு பெட்டை எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அது உயிரோடு இருக்கா செத்து போயிருச்சான்னு தெரில. ஆனால் நீ பார்த்து பயப்படக்கூடாது. உன் பின்னாடி தான் நான் இருக்கேன். செத்து போன டெட் பாடி வேணும்னா கேளுங்க. சரி இதெல்லாம் இருக்கா எல்லாத்தையுமே எனக்கு இந்த கொட்டிடலாம் கைஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் கைஸ். இதுவே போதும் நினைக்கிறேன் கைஸ். இல்லை பத்தாதே கைஸ். எங்க கைஸ் கைஸ் 99 இருக்கு கைஸ். ஒரே ஒரு உட்டை போட்டாலே போதும் கைஸ். ஒரு பெரிய கை சாப்பிட்டு ஒரே ஒரு உட்டை மட்டும் போடலாம் கைஸ். டேய் இங்கே வாடா. 99 ப்ராக்ரஸ் இருக்குல்ல. லெவல் ஏற்றியா அருமை கைஸ். இப்போ நம்மளால் இப்படியே லெவல் 5க்கு கொண்டு போக முடியுமா கைஸ்? சும்மா 59 வந்துருச்சு கைஸ். ஆனால் ஏம்மா நீ உன் பண்ணி போட்டுன்னு ஒன்று சொன்னிலம்மா. அது கிராஃப்டிங் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். இருக்கு எடுத்துக்கோமா. காய்ஸ் கீழே இந்த மாதிரி கிடக்கிற காசுலாம் பறிக்கலாம். பேஸ்க்கு வாமா நீ முதல்ல. யுவர் ஹங்கரின்னு வேறு காமிச்சு ஈட்டு சீக்கா அப்படின்னா என்னதுமா? இந்தாம்மா பின்னாடி பாருமா. ரேம் நினைக்கிறேம்மா. என்னதான் இருக்கும் கட்சின்னு ரேம் தான்பா. தின்னுட்டியா? நாளைக்கு பூரா சோத்து கலெக்ட் பண்ணுற இல்லாட்டி நெத்திலேயே சுற்றுவேன். நீ ஃப்ரெண்டா? நெத்திலே சுற்றுவேண்டா. ஓடுறா. உனக்குலாம் என்னாலலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது கைஸ். இவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் இவனுக்கு டெய்லி நாட்டி சோறு போடணும் கைஸ். டெய்லி ஏன்டா இதெல்லாம் ட்ராப் பண்ணுற? எவ்வளோ சூப்பர் வெப்பன். இருங்க கைஸ் இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணி இதை எடுத்து எப்படி மாற்றணும் போய் பிடிச்சிட்டு இப்படி தானா? அப்படின்னா இருங்க கைஸ்
இதை ரிவால்வருக்கு பதிலாக போட்டு டேய் பேண்டேஜ் ஏன்டா அங்கே போட்ட டேய் 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 கரெக்டாக இருக்குது கைஸ் இப்போது ரிவால்வரை பேண்டேஜுக்கு முன்னாடி போட்டுடலாம் நைஸ் இப்போ தாங்க கைஸ் இன்வென்ட்ரி பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது அம்மா ட்ராக் ஐயோ ஓப்பன் ரெகுலர் கிராஃப்ட்டு எப்படியாச்சும் டே மல்டிப்ளேயர் ஆயிடணும் கைஸ் டே மல்டிப்ளேயர் பியர் ட்ராப் வாங்கி பாருங்க கைஸ் ஏம்மா இது மேலே மிச்சிடாதம்மா முடிச்சாச்சு கைஸ் இன்னும் ஒன்று தான் இருக்குங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம அடுத்த கிட்ட கூட சேவ் பண்ணிக்கலாம் அதனால சேவே பண்ணிடலாம் அம்மா நீ நிறையா உட் எடுத்து போடுமா இப்போது ஃபுட்டு இப்போ உனக்கு நம்மளுக்கு வந்துடும் போகிற வழியில் இருக்கிற வெரி சொல்லிட்டு ஏம்மா பன்னி ஃபுட்டு தான் இருக்கலாமா அட லூஸுமா என்னமா நீ கைஸ் பாருங்க கைஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு கிட்ட சேவ் பண்ண வந்தப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு மாட்டிக்கிச்சு கிராஸ்போ இருக்குது கைஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு ஈஸியாக பண்ணலாம் ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பச்சை குழந்தாயை காப்பாற்றிடலாம் கைஸ் மண்டையிலே அடிக்கணும் கைஸ் வெட்டரண்டா வாங்கிக்கோங்க வெட்டரண்டா டேய் என்னடா உள்ளே உன்கிட்ட வெட்டரன் கைஸ் நெக்ஸ்ட்டு கிட்ட ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் டேய் குட்டி குழந்தாய் உன்னை நான் இங்கே காப்பாற்றி விட்டேன் டேய் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற டே ஒரு ரைஃபிள் கொடுங்கடா என்னது கிடைக்க போகுதுடா குட் ஆக்ஸ் அவரே யாரா நீங்கள் டேய் ஸ்டேக்கை மட்டும் ஒரு லைட்டாக ஸ்டோர் பண்ணிக்கோடா ஸ்டோரு கீழே கிடக்குறது அவ்வளோ சாப்பாடு தான் கைஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண வேண்டியதான் போகிற வழியில் ஒரே ஒரு ஃபியூவல் கேனை மட்டும் பார்த்தோம் அதை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ் நைட்டு அப்ரோச்சிங் நினச்சேன் ஸ்ட்ராங் ஹோல்டை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் மேலே மார்க் ஆகிடுச்சா பார்க்கலையே கைஸ் இருங்க மார்க் ஆகிடுச்சு கைஸ் கையில் இப்போ என்னென்னா இப்படி டார்ச் லைட் வச்சுட்டே போகலாம் கைஸ் ஏன்னா நைட் டைம் டியர் வந்து கண்ணில் அடிச்சுட்டு எஸ்கேப்பாக இருக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயோ ரேம் இருக்கிறத மறந்துட்டோமே கைஸ் ரேம் வந்து முட்டி மட்டும் தூக்கிடக்கூடாது பறந்துருவோம் இது வரைக்கும் ரேம்கிட்ட மாட்டிருக்கேன் ஆனால் அது நீங்கள் முட்டி தூக்குனதில்ல ட்ரீட்டு நான் சேஃப் ஹோம் அன்றாது இப்போ என் சாக்கு பை முழுக்க சோறு தான் இன்னைக்கு நம்மளுக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்லை பாருங்க சோறு கொப்புன்னு கொப்பச்சிட்டே இருக்கு நான் நீ அடிக்கவா கேரட்டு ஏமா போல் நடத்தில போட்டுலாம் 6-7 கைஸ் ப்ராசஸ் 6-7 தான் இருக்கு கைஸ் இப்போயே நம்ம எக்ஸ்ப்ளோரிங்க்கு போகலாம் இப்போ சும்மா அந்த அடுத்த கிட்ட மட்டும் மார்க் பண்ணலாம் அடுத்த கிட்ட நான் சேவ் பண்ணுவேனானே தெரில கைஸ் இன்னும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு ரைஃபிள் கூட கிடையாது இப்போ நான் என்னது உள்ளே போட்டேன் கைஸ் தெரில உட்டை தான் உள்ளே போட்டேங்க கைஸ் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணனா ஆமாம் குட் ஆக்ஸ் கிடச்சிச்சுடா டாக் டு ஹிம் அப்போடா லூஸு
திருப்பி உனக்கு கண்டி கொடுக்கணுமா? இருங்க கைஸ், மண்டையிலே போடலாம். சரி, இவனுக்கு போட்டாச்சு. இந்த வினோதமான பொண்ணு மண்டையில் கட்டி போட்டிருக்கான். ஏம்மா மழை பெய்யதாம்மா செய்யும். இப்போ இருங்க கைஸ், சும்மா லெவல் 5 இருந்தால் தான் அந்த கிட்டை காப்பாற்ற முடியும். ஆனால் சும்மா அந்த கிட் இருக்கிற இடத்த நோக்கி சும்மா போனாங்க கைஸ். போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு நல்ல லூட் கிடைச்சாலும் கிடைக்கும். இன்றைக்கி நைட்டு ஈவினிங் மட்டும் அப்ரோச் ஆகிடக்கூடாது. 4 டே மல்டிப்ளேயர், 3 டே தான் கைஸ் மல்டிப்ளேயர். கைஸ் இந்த குள்ளந்தாய் ஃபேரி பயோமில் இருக்குது கைஸ். சொன்னேன்ல கைஸ், அம்மா தண்டு தானமா விழுந்துச்சு. இங்கே என் மேலே ஒரு நரி கூட்டமே வருதுமா. ஏம்மா 2 ஹாஸ்பிட்டல். அருமை கைஸ். ஸ்டோரு இப்போ ஆனால் மெட்டல் மட்டும் நிறையா இருக்குது கைஸ். ஓப்பன் ஸ்டோரி. ஒரு கேக் இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிறேன். கேக்கு ஸ்டோரு. இப்போ போகிற வழியில் எனக்கு எப்படி டேமேஜ் ஆகும், அப்போ இந்த கேக்கை கீழே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்குது ஹாஸ்பிட்டலு? டேய் ஹாஸ்பிட்டலே, நான் வரேன்டா. நீ மறந்துட்டியாடா ஹாஸ்பிட்டலே? ஐயோ டேய் சாவுடா. காய்ஸ் நம்ம ட்ரீட்டுக்கு ஒரு உள்ஃப் பெல்ட்டு கிடைக்கு. இது டேக்கு கைஸ். அந்த பேண்டேஜ் கைஸ் நான் சொன்னேன் இந்த டேமேஜ் எப்படி விழுன்னு. அதான் அதுக்கு தான் கைஸ். அதுக்கு என்னம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. உனக்கு ஆர்மர் இருக்காம்மா? எனக்கு இருக்கா? எனக்கே இல்லை. நான் பெல்ட்ரேட்டை வாங்கின மாதிரியே இருந்துச்சு. சரி, அது நான் எப்படி மாட்டாமல் வந்திருப்பேன். டேய் ஏன்டா எதுக்குலாம் இந்த வம்பு? இங்கேருந்து வரட்டா? எத்தனை தடவை பனிபுட் கிடைக்கணும்? 100 வாட்டி கிடைச்சாலும் நீங்கள் இருக்கதாம்மா செய்யணும். ஏன்னா அடுத்து நம்ம பயோஃபியூவல் ப்ராசஸர்னு ஒன்று கேட்கலாம். எனக்கு தான் பன்னி ஃப்ரூட்டாக கிடைக்கல. எப்படி குடாக்ஸ் கிடைச்சிச்சு? ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி தானம்மா கிடைக்கும். குடாக்ஸா? குட்சாக்கு மட்டும் தான் ட்ரேட் எடுத்துட்டு வாங்க. ஆமாம்மா. புல்லட்டா என்னது? இது வேண்டாம். என்ன கைஸ் போஸ் கொடுக்குறான் டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆல்ஃபா உல்ஃபு இல்லை. மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம்? கார்னரில் இருக்கோம் கைஸ். கரெக்டாக நான் உல்ஃப் இல்லை ஸ்பானாவது தாம செய்யும். நீ உட்டை கலெக்ட் பண்ணுறியா? அது ஸ்பானாவது அது ஆகதான் செய்யும். நான் நிறைய பெட்ரோல் கொண்டு வரேன். பெட்ரோல். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். நான் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கேன். இன்றைக்கி நைட் நான் செத்தாலும் சாகுவேன். அதுக்குன்னே நான் பேண்டேஜ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் சாகாமல் வரேன் பார்க்குறேன். டேய் கரடி மாமா வந்துடாத. கரடியா என்னது அது? மான் மாமா. டேய் கோல்ட்ரா அது. எவ்வளோ மெயின்ரா அது. எவ்வளோ பெரிய பெட்ரோலு. வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். ஃபைனலி சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. எல்லாத்தையுமே ஏன்னா எனக்கு ஒரு உள்ஃப் பெல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கறியெலாம் எடுத்துகிட்டு வந்தேன். கறி யூஸ் பண்ணிக்கலாம். ஏம்மா என்ன இங்கே இவ்வளோ சோறு கிடைக்கு. இதுலேயே வர அங்கேயும் காமிக்குது. பெட்ரோல் பார்த்தியா அதில் எவ்வளோ இருக்குன்னு? கிராஃப்டிங் டேபிளில் எவ்வளோ நச்சு இருக்குன்னு பார்த்தியா? சோல்ட் அவுட்டு. நான் உட்டு தாம்மா நீ போடணும். நீ ஒரு உட்டையுமே போட விட முடிக்குமா? நான் நீ அடித்து பறக்க விட்டுருவேன். இப்போ ஒழுங்காக உட்டை கலெக்ட் பண்ணி போடுமா, இல்லாட்டி மூக்குலேயே குத்திடுவேன். இந்த உல்ஃப் பெல்ட்டை பரவ நான் கொண்டு போய் என்கிட்ட ஸ்டூரை எழுந்துடுவேன். உட்டை கலெக்ட் பண்ணணும். நம்மளும் கலெக்ட் பண்ணலாம் கை. எப்படியாச்சும் அந்த ஸ்டூ பண்ணுறதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்துடணும் கைஸ். எடுத்துட்டு ஒழுங்காக கிராஃப்டிங் டேபிளில் போடணுமா? வேறு எப்படியாச்சும் போட்டேன்னா அப்படி இருக்கணும்.
காய்ஸ் நம்ம நிறையாவே உட் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டே 14, 15, 17 நினைக்கிறேன் காய்ஸ். அம்மா பெல் ட்ரேடர் வந்துட்டாமா, நிம்மதியாம்மா, அப்படியே வாங்கிக்கோமா. அம்மா இன்னைக்கு நைட்டு என்னமோ ஈலாக வருதான், செத்து போயிடாது அதுக்கிட்ட. வேறு எதுவும் இல்லைம்மா, கல்ட்டுக்கு தான். எனக்கு என்னம்மா தெரியும், அது என்கிட்ட வச்சுட்டேன், எடுத்துக்கோ. நீ அழுகாம போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஏமா நீ ட்ராப்பில் முடிச்ச தெரியல. ஏ இப்போ யார் மிச்சா, அந்த கிட்டு தான் காய்ச்சி இருக்குது. காய்ச்சி இன்னைக்கு பூரா சீர் வாங்க போகிறேன். நான் அடிச்சுடுவேம்மா, ஒரு நல்ல பொருள் அந்த சீரை வாங்கலாம். இல்லை 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 அதை யூஸ் பண்ணி. ஆஹாஹா, லைட்னிங் ராடை கிராஃப்ட் பண்ணி இப்போயே போடணும். எங்கடா இருக்குது லைட்னிங் ராடு, அது இங்கே கொடுங்கடா. யூ ஆர் ஹங்கிரியா வாட்? எங்கள் பேஸில் தான் இவ்வளோ ஸ்டோர் இருக்குடா. நான் தான் இப்போ அம்மா இன்னமும் உட்டு பத்தலைம்மா. இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஏம்மா மொத்தத்தையும் சாப்பிட்றாதம்மா. இப்போ நீ போய் ஃபுட்டு கலெக்ட் பண்ணு. இப்போ வீட்டில் ஒரு ஃபுட்டுமே இல்லை, புரியுதா? இது என்ன காய்ஸ், அது வரைக்கும் எடுத்துகிட்டு வாம்மா. யூஸு ரொம்ப யூஸு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மிஷின் செய்ய போகிறேன். அப்போ நம்ம இதில் மட்டும் இது இல்லைன்னா ஐயோ எது இல்லையோ. ஓகே காய்ஸ், இருங்க காய்ஸ், குக் பண்ணிக்கலாம் ஃபுட்டை. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இது கிடைக்கிது ரொம்பவே சூப்பரான ஃபுட்டு. இது நம்மளுக்கு ரொம்பவே அதிகப்படுத்தும். ஓகே காய்ஸ், குக் ஆகுது. இப்போ நம்ம எப்பயும் அது வரைக்கும் ஒரு சில ஃபுட்டெல்லாம் மாதிரி கிரவுண்டில் லை டவுன் ஆகிட்டு இருக்கிற கேரட்ஸ் எடுத்துக்கலாம் காய்ஸ். நான் ஃபுட்டு கலெக்ட் பண்ணி போடுறியாம்மா? நான் இன்றைக்கி நைட்டு நம்ம அட்டாக் ஆகிறோம், சேஃபாக இருக்கணும். இந்த பன்னி ஃபுட்டை வச்சு சமைக்க முடியுமான்னு தெரில காய்ஸ். சமைக்க முடிஞ்சிருச்சுமா? அம்மா நீ கட்சின்னு பார்க்குறியா? ஏம்மா யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த பியர் ட்ராப் மேலே நிற்க விட்டுருமா சுற்றி சுற்றி. நீ எதுலையாச்சும் நில்லுமா. யாராச்சும் வந்தால் நீ அடி வாங்காத. ஆனால் கிராஸ்போ கழட்டிச்சு வருவாங்க, வந்துட்டாருங்கள். காய்ஸ் ஒருத்தன் பார்த்தீங்களா காய்ஸ், பியர் ட்ராப்லேயே டை ஆகிட்டான். பரவாயில்லம்மா, விட்டு தருமா. வாடாயா மச்சி. இவன் தானே? ஐயோ இவன் தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், முடிச்சுட்டான் கைஸ். இதை பண்ணிடலாம். எல்லா பியர் ட்ராப்மே செட் பண்ணுமா? நான் செட் பண்ணிட்டேன் கைஸ். பியர் ட்ராப் என்னமோ காணாமல் போன மாதிரியே ஃபீல் ஆகுது கைஸ். ஓகே ஏன்னா நான் ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ண போகிறேன். நீ போய் நிறைய ஃபுட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு.
இந்த வாட்டி எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது கைஸ். ஏமா நான் போகிற வழியில் தாம்மா, நீ போகிற வழியில் தாம்மா ஸ்ட்ராங் ஹோல்டே இருக்குது. அதை நோக்கியே ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ள போய் நிற்கணும். வந்துட்டாங்க காய்ஸ், வந்துட்டாங்க காய்ஸ், அதுக்குள்ளே வந்துட்டாங்க காய்ஸ். வரா வரா. ஐயோ ஐயோ, இன்னும் ஒருத்தன். வாடா வாடா வாடா. ஏய் வீரை வச்சு டே ஆகிட்டீங்க. டே அடிச்சிருக்கீங்களாடா? இருக்காங்க கைஸ். இருங்கடா. டேய் கைஸ், நெக்ஸ்ட் எங்கே கைஸ் பண்ணாவாங்க? ஏய் ஸ்டாரியும் கட்டிச்சு, அதனால எல்லாமே சாப்பிட்டேன். பரவாயில்லம்மா. ஆ எப்படி செஞ்ச கிராக் பாட்டு சரியா வீட்டில் இருக்கா? இருக்கு. பார்க்கவே இல்லையே. அதில் நீ பச்சைக்கறி போட்டாலும் சமைக்கலாம். ஏம்மா நீ ஸ்பீரை வச்சு அடிமா, என்னம்மா பண்ணிட்டுருக்க? பனி ஃபுட்டாக கிடச்சிட்டு எனக்குலாம். ஏம்மா நான் இப்போ நீ அடிச்சு பண்ணுமா, ஸ்பீரை கலெக்ட் பண்ணுமா? சரி நைட்டு சாப்பிட வச்சு நீ சேஃபாக இருமா. எனக்குலாம் இங்கே பிரச்சனையே இல்லை. கைஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி பவர் வச்சே ஷூட் பண்ணிடலாம் கைஸ். இவன் எதுக்கு? வாடா வாடா கைஸ். அடுத்து எங்கே போனாமான்னு தெரில. நைட் ஆயிடுச்சுமா, நீ சேஃபாக ஆயிடுமா. ஃபுட் இருக்குல்லம்மா, அது எல்லாத்தையுமே கிராக் வாட்டர் சமைக்காது, சாப்பிடு. ஏன்னா அதில் 3 ஃபுட்டாச்சும் இருக்கணும். எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டேன். சாப்பிடுமா, இங்கேன்ட்டு இன்னும் 3 ஸ்டூ இருக்குமா. நான் கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் அவுட்டா. நீ ஒழிஞ்சுக்கோமா. நீ ஜஸ்ட் ஓட மட்டும் செய்யணும். நீ ஓடு, நீ ஃபுல்ல ஓடு, நீ ஓடு. இன்னும் ஒரே ஒரு தடவை தான் கீழ்ச்சுன்னா நான் செஞ்சுவேன். நான் செஞ்சு போயிடுறேன், நீ ஓடிடுங்க. கைஸ் ஒன்னிதான் கைஸ், அப்பா சும்மா பேசிட்டு இருப்பாங்க, கண்டுக்காதீங்க. ஓகேம்மா. கைஸ் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு முடிச்சதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்து நான் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கம்ப்ளீட் பண்ணவனே. நான் டெய்லி நீ ரிவைவ் பண்ணி விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ரிவைவ் பண்ணாலும் ரிவைவ் பண்ணாதே கம்ப்ளீட் தானம்மா பண்ணுறோம். நல்லா ஐயோ இதில் வேறு புல்லட் இல்லையா கைஸ். கைஸ் ஸ்பியரை வச்சு நம்ம யாருன்னு காமிக்கிறோம் கைஸ். வாடா 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 வாடா. இது பண்ணியாச்சு. இந்த பேண்டேஜை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ எங்க வேறு இருக்காங்களே கைஸ்.
இங்கே வாடா தங்கம் வாடா தங்கம் வாடா வாடா வாடா. guys இப்போ இப்படியே இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து கிளாஸ் பண்ணாதீங்க. இன்னும் இருக்கீங்களா கைஸ்? என் கண்ணுக்கு மட்டும் படாமல். அவ்வளோதான் கைஸ். பின்னாடி இருக்காங்களா? யாருமே இல்லை. இங்கே வந்துடலாம் கைஸ். தோ என்ன கைஸ் புல்லட்டே பட முடிக்கி? படுது. எப்படியாச்சும் இவனை கில் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் இப்போ இங்கே தான் இருக்காங்கோ. ஜம்ப் அடி 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 அடி. இல்லை நான் ஒரு பேண்டேஜ் மட்டும் பிடிக்கிறேன். இந்த 2 பேண்டேஜ் மட்டும் தான் கைஸ் ஒரு கேம் யூஸ் பண்ணோம். எனக்கு ஒரு பேண்டேஜ் வேணும். ஸோ வரான் கைஸ், பாருங்க கைஸ். நீ கீழே வாடா, நான் கீழே வந்து கவனிச்சிக்கிறேன். நம்மகிட்ட கையில் கன் இருக்கிறது எனக்கு இன்னும் தெரில. வரானா வரலையா? வாடா டேய் வாடா. என்ன கைஸ் இங்கேயே விளையாட்ட நிற்கிறான். டேய் கன் இருக்கு, இன்னமும் வரேன். ஐயோ விட்டா இவன் நம்மளே கில் பண்ணிடுவானே. இந்த பேண்டு ஏமா ட்ரீட்டு உனக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த பேண்டேஜ் இருக்குமான்னு தெரில. ஆனாலும் சும்மா காப்பாற்றுறேன். ஏ கைஸ் ரூபி செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேம் முடிக்கிறோம். ரொம்பவே சேடாக இருக்குது. ஐயோ டேய் போடாதே. ரூபி செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ முடிச்சிருந்தா கைஸ். பாருங்க கைஸ், டைமண்ட் செஸ்ட்டாக அப்படியே நில்றாங்க. அங்கேயே நில்றாரு. காலையில் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. போயிடுறாங்க. ரூபி செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிருந்தாரு. ஸ்ட்ராங்கோடு முடிஞ்சிருக்காரு. அவனை டாஸ்க்கு கடிச்சே ஒன்று இந்த போ வைக்கிறேன்டா. பேட்ரி குறைஞ்சிட்டே இருக்கு கைஸ். அடிக்கிறேன்டா அவனை கீழே வச்சு. இல்லை இல்லையா ஓடா ஏற்று அடிப்பேன்டா. ஓடுறா 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 ஓடுறா. ஓகே கைஸ், ஒரு வழியாக ரூபி செஸ்டின் போராட்டத்தில் நம்ம ஜெயித்து விட்டோம். இந்த ரூபி செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? கண்ணு கிடைக்கும் கைஸ். ட்ரான் பாடி கைஸ், சூப்பர் கைஸ். ஏமா ட்ரீட்டு நான் உன்னை ரிவைவ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உனக்கும் இந்த கோல்டன் செஸ்ட் ஒன்னாலே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஸ்பான் ஆக மாட்டாங்களா? ஸ்பான் ஆவாங்க. ஓகே கைஸ், இந்த டைமண்ட் செஸ்ட் ஓப்பன் பண்ணி ட்ரீட்டை ரிவைவ் பண்ணிட்டு இந்த கேம் அப்படியே முடிச்சுக்கலாம். பாவம் கைஸ், ட்ரீட்டுக்கு தான் கைஸ் டைமண்ட்ஸே கிடைக்கல. 85 டைமண்ட்ஸ் கைஸ். இன்னும் கொஞ்சம் டைமண்ட் தான் போதும் கைஸ். இருங்க, இப்படி கூட கீழே போக முடியுமா? சும்மா ட்ரை பண்ணலாம் கைஸ்.
திறந்து தான் கைஸ் இருக்கு. இருங்க கைஸ், நம்ம ட்ரீட்டை ரிவைவ் பண்ணல. ட்ரீட்டை சாக்கு பைக்குள்ளே போட்டு இங்கே கொண்டு வரலாம். ஸ்பீடாக வீட்டுக்கு வரணும் கைஸ். இருக்கு ஒரு ஸ்டூ இருக்குது. ஒன்று எனக்கு இருக்கட்டும், இன்னொன்று ட்ரீட்டுக்கு இருக்கட்டும் கைஸ். இந்த இத்தனோண்டு இருக்காது தெரியுமா? ஒரு பேண்டேஜ் இருக்குது, ஒரு ஸ்டூ இருக்குது. உனக்குன்னு நான் லெதர் பாடியும் கொண்டு வரேன். எங்கே கைஸ் போனால் இந்த ட்ரீட்டு நேரம் பார்த்துக்கான நிறைய உள்ஃப் இருக்கு. உள்ஃபானமா? இப்போ ஒழுங்கா நீ இது ஸோ இவளெல்லாம் சாக்கு பைக்குள்ளே போட்டு கொண்டு போனால் தான் கைஸ் கரெக்ட். ஐயோ, இப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு வரைக்கும் நான் கரெக்டாக போகணுமா? ஐ திங்க் ஸோ ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போகலாம் கைஸ். அந்த டைரெக்ஷன் தானே தெரிலமா? இந்த டைரெக்ஷன்லாம் வந்தோன்னா முயல் வெட்ட போனப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு பார்த்தேன். அப்படின்னா அதாம்மா ஸ்ட்ராங் ஹோல்டு கைஸ். என்ன த்ரான் பாடி கிடச்சிருக்கு கைஸ். சரி, ட்ரீட் அந்த செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்ட்ராங் ஹோல்டு பார்த்துட்டோம் கைஸ். டேய், கதவை மட்டும் பூட்டிடாதீங்கடா. இவன் பாவண்டா. இதுங்க இதை ஃபஸ்ட்டு பர்சனில் ட்ராக் பண்ணிட்டு போகலாம் கைஸ். என்ன கைஸ் இது? கைஸ், இவளுக்காக லெதர் பாடியெலாம் ட்ராக் பண்ணிட்டு வரேன் கைஸ். அன்ட்ராகு இல்லை, ட்ராக் இங்கே வந்து அன்ட்ராகு அன்ஸ்டோரு இவே வித் பேண்டேஜு. ஏம்மா உடனே இந்த ரூபி சிஸ்டர் ஓப்பன் பண்ணுமா? இதை ஓப்பன் பண்ணி வரல. அதாம்மா உனக்கு கோல்டன் தாம்மா, எனக்கு மட்டும் தாம்மா கோல்டன். அம்மா உனக்கு ரைஃபிள் கிடச்சிருக்கா? ஏன் ரைஃபிள் எடுத்துக்கிறியா? இன்னும் ஒரே ஒரு டைம் தான் கிடச்சிருக்கு. கீழே ட்ரா பண்ணுறேன். கீழே பாருமா. எனக்கு அங்கெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே நம்ம கட்டி விட்றேன். காசு இருக்குது அடி. ஓடுறா, எவ்வளோ தைரியம் இருக்கும். இப்போ நீ அந்த டைமண்ட் பதக்க செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோவா. எனக்கும் 2-3 டைமண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு வேணும். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பை கைஸ். சரி, ரெக்கார்டை இருங்க கைஸ். ஐயோ, வெயிட் பண்ணுங்க கைஸ், ரெக்கார்டை டெலீட் பண்ணணும். சரி, பை கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஐயோ, இது